தரையின் மேற்புற அகலமும் இருபுற சரிவுகளும் கரையின் உயரம் மற்றும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பராமரிக்கப்பட வேண்டும். கரையை அதன் அசல் குறுக்குவெட்டு தோற்றத்திற்கும் மேல்புற சரிவு 1.5:1 மற்றும் கீழ்ப்புற சரிவு 2:1 என்ற விகிதத்திற்கும் மீட்டமைக்க வேண்டும். உள்வாய் மற்றும் வெளிவாய் கால்வாய்களிலும் வண்டல் மண் அகற்றுதல் மற்றும் ஆழப்படுத்துதல் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் மூலம் ஒரு ஏரியிலிருந்து மற்றொரு ஏரிக்கு உபரி நீர் தடையின்றி செல்லும். தனித்தமைந்துள்ள நீர்நிலைகளில் உள்வாய் மற்றும் வெளிவாய் கால்வாய்கள் குறைந்தபட்சம் 100 மீட்டர் நீளத்திற்கு வண்டல் மண் அகற்றப்பட்டு சீரமைக்கப்பட வேண்டும். 5.4 அகழ்ந்து எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தும் முறை. அகழ்ந்து எடுக்கப்படும் உபரி களிமண், வண்டல் மண், சவுடு மற்றும் ஜல்லி போன்ற பொருட்கள் விவசாயிகளுக்கு வேளாண் பயன்பாட்டிற்கும், பொதுமக்களுக்கு வீட்டு பயன்பாட்டிற்கும், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தொழில் பயன்பாட்டிற்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். இந்த உபரி மண்ணின் மதிப்பு பணியின் மதிப்பீட்டு தொகையில் சேர்க்கப்படக்கூடாது. 5.5 கண்காணிப்பு மற்றும் தர கட்டுப்பாடு. பணிகள் செயல்படுத்தப்படுவதை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். கூடுதல் இயக்குநர்கள், தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் ஆகியோர் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மாநில தர கண்காணிப்பாளர்கள் ஒவ்வொரு பணியையும் குறைந்தபட்சம் ஒரு முறை பணி நடைபெறும் காலத்திலோ அல்லது பணி முடிந்த பின்னரோ ஆய்வு செய்ய வேண்டும். 5.6 ஆவணப்படுத்துதல் மற்றும் அறிக்கையிடல். பணிகளை செயல்படுத்தும் பெருநிறுவனங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் பின்வரும் ஆவணங்களை முறையாக தயாரித்து பராமரிக்க வேண்டும். பணி தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்து பணி நிறைவடையும் நாள் வரை அனைத்து செயல்முறைகளும் முறையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். பணிகள் தொடங்குவதற்கு முன், பணிகள் நடைபெறும் போது மற்றும் பணிகள் நிறைவடைந்த பிறகு உயர் தெளிவுத்திறன் கொண்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் எடுத்து பாதுகாக்கப்பட வேண்டும். நிறைவு பெற்ற ஒவ்வொரு பணிக்கும் இணைப்பு 2இல் வழங்கப்பட்டுள்ள வடிவத்தில் பணி நிறைவு சான்றிதழ் தயாரித்து பதிவு செய்யப்பட வேண்டும். 5.7 வளர்ச்சியடைந்த பாரதம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் ஒருங்கிணைப்பு. எந்த நிதி ஆதாரத்தின் கீழ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தேவையெனில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்துடன் ஒருங்கிணைத்து கரையோர மரக்கன்றுகள் நடுதல் மேற்கொள்ளலாம். 5.E தொழில்துறையின் அரசு ஆணை நிலை எண் 50 நாள் 27/4/2017 கீழ் நீர்நிலைகளில் வண்டல் மண் அகற்றுதல். மாவட்ட ஆட்சியர் தொடர்புடைய அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்த வேண்டும். வண்டல் மண், களிமண், மண் அகற்றுவதற்கு தேர்வு செய்யப்படும் சிறுபாசன ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் பட்டியல் தயாரித்து இறுதி செய்யப்பட வேண்டும். பணிகள் தொடங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டியவை. உதவி திட்ட அலுவலர் உள்கட்டமைப்பு, சிறுபாசன ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகளின் பட்டியல் தயாரிப்பை மேற்பார்வையிட்டு அவை அனைத்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு சொந்தமானவை என்பதை உறுதி செய்ய வேண்டும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பணிகள் தொடங்கப்பட வேண்டும். வண்டல் மண் அகற்றும் போது கரைக்கு எந்தவித சேதமும் ஏற்படாதவாறு கவனமாக செயல்பட வேண்டும். பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் சிறுபாசன ஏரிகளில் நீர் வயலுக்கு தடையின்றி செல்லும் வகையில் அகழ்வின் மட்டம் மதகின் அடிமட்டத்திற்கு கீழே செல்லக்கூடாது. அகழ்வின் ஆழம் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறக்கூடாது. ஏரியிலிருந்து வண்டல் மண் அகற்றுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம் முன் அனுமதி பெற வேண்டும். இந்த அனுமதியின் செல்லுபடியாகும் காலம் 30 நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அரசாணைகள் மற்றும் இவ்வழிகாட்டுதல்களின் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அரசு ஆணை நிலை எண் 50 தொழில்துறை துறை நாள் 27/4/2017 இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி விவசாயிகளே தங்களது சொந்த செலவில் மண்ணை எடுத்து செல்ல வேண்டும். இதனை மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு கிராம ஊராட்சி அளவிலும் நீர்நிலைகளில் வண்டல் மண் அகற்றும் பணிகளை கண்காணிக்க ஒரு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும். செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் ஆகியோர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சிறுபாசன ஏரிகள், குளங்கள் மற்றும்
ஊரணிகளில் வண்டல் மண் அகற்றும் பணிகள் நிலையான செயல்முறையில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். தேவையான சமயங்களில் ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலர்களுடன் கலந்தாலோசித்து இவ்வழிகாட்டுதல்களில் மாற்றங்களை செய்யும் அதிகாரம் அரசு செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.